கிருஷ்ண ஜெயந்தி அன்று எந்த பொருளை படைச்சா பகவான் கிருஷ்ணர் அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் தெரியுமா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த பொருளை கிருஷ்ணருக்கு படைச்சா அவர் ஏற்றுப்பார், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாவிஷ்ணுவோட 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணராக அவர் அவதரித்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம். இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தியானது இன்று, அதாவது 26 திங்கட்கிழமை வந்திருக்கு. இந்த நாளில் வழிபாடு செய்வதனால குழந்தை பாக்கியம் உட்பட பல நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்ம முன்னோர்கள் வகுத்த ஐதீகம். கவலைகள் நீங்கும், நினைத்தது நிறைவேறும், கிருஷ்ணரின் அருள் பூரணமாக கிடைக்கும் என இந்த நாளில் கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டிய பொருட்கள் குறித்து பார்க்கலாம். பூக்கள். கிருஷ்ணரின் பொற்பாதங்களுக்கு மலர்களை அர்ப்பணிப்பது உங்களுக்கு ஆசியை பெற்றுத்தரும். அதனை வெறுமனே சமர்ப்பிக்காம 3 அல்லது 3 மடங்கு, அது 3, 6, 9 இந்த எண்ணிக்கையில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். பூக்களின் காம்புகள் பகவானை நோக்கும்படி வையுங்க. தாழம்பூ, சந்தனம், மல்லிகை, சம்பா, சாயில்வாலா, ஆம்பர் போன்ற நறுமணமுடைய ஊதபக்திகளை பயன்படுத்துங்க. கண்ணபிரானுக்கு முக்கிய அடையாளம் அவரின் தனி கிரீடத்தில் இருக்கும் மயிலிறகு. பொதுவாக மயிலிறகு தெய்வீகம் நிறைந்ததாக கருதப்படுது. இந்த மயிலிறகு நேர்மையான சக்தியை ஈர்த்து கொள்ளும் பண்பும் கொண்டது. கிருஷ்ணருக்கு விருப்பமான இந்த மயிலிறக பூஜை அறையில் வைத்து வழிபட்டா பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது துளசி. பகவத்கீதையில் எதை படைத்தால்தான் திருப்தி அடைவேன் என்பதை கிருஷ்ணரே வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த பொருட்களை அன்றைய தினம் பூஜையில் வைப்பவர்களுக்கு கிருஷ்ணரின் அருள் பூரணமாக கிடைக்கும். அவை தூய துளசி இலை, ஒரு புஷ்பம், ஒரு உத்திரணி தீர்த்தம் ஆகியவைதான். மனம் நிறைந்த பக்தியோடு இவற்றை படைத்தால் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்வார் என்பது நம்பிக்கை. அதுவும் பார்த்தீங்கன்னா துளசியை அர்ப்பணம் செய்வதனால உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி செல்வம் செழிக்கும். அடுத்தது அவல். பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த பொருட்களில் ஒன்றுதான் அவல். வீட்டில் உள்ள பழைய அவலை பயன்படுத்தாமல் கடையில் குறைந்தபட்சம் ரூபாய் 10க்கு அவல் வாங்கி படைத்தாலும் போதும். அவல் பாயாசம் செய்து கண்ணனுக்கு படைத்து வீட்டுக்கு அருகே உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் இன்னும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அன்னதானம். கிருஷ்ண ஜெயந்தியில் வீட்டில் வழிபாடை செய்து முடித்த பிறகு உணவில்லாமல் சிரமப்படும் ஒரு சிலருக்காவது அன்னதானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும். பக்தியும் இரக்கமும் கிருஷ்ணரை கவரும் முக்கிய குணங்கள். அதனால் அந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவுங்கள். இதை செய்யுங்கள், மறக்காமல் உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் கிருஷ்ணர் அவர்கள் கொடுப்பார். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்.